இந்த முளை கட்டின கொல்லை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு முளை கட்டியிருக்க கொல்லை குக்கரில் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சுக்கலாம். கொள்ளுப்பருப்பு 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு 4 விசில் வந்துருச்சு. இந்த தண்ணியை கொஞ்சம் ரசத்துக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்க போதும். இதை பருப்பில் சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய், கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.